எனக்கு கவுண்டமணி சாரோட நிறைய படங்கள், நானு கவுண்டமணி சார் செந்தில் அண்ணன் அந்த மாதிரி காம்பினேஷன்ல கிட்டத்தட்ட நிறைய படங்கள் அப்ப புக் ஆயிருந்து. ஆக்சுவலா எனக்கு அப்புறம் வந்ததுதான் சரளாவே, கோவை சரளாவே வந்து என்னுடைய மார்க்கெட் அவுட் ஆனதுக்கு அவுட்னு சொல்ல முடியாது, பிரேக் கல்யாணம் ஆயிடுச்சு. அதுதான் அந்த பிரேக். அது ஆனதுக்கு அப்புறம் வந்தவங்க தான் சரளா. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்போ எஸ் சந்திரன் சாரு, நானு செந்தில் அண்ணன், அப்புறம் வந்து வெண்ணிராடை மூர்த்தி சாரு, நானு செந்தில் அண்ணன். செந்தில் அண்ணன் எல்லா படத்துலயும் இருப்பாங்க. எனக்கு அவரை மட்டும் அண்ணன் அண்ணன் தான் கூப்பிட தோணும், ஏன்னா தங்கமான மனுஷன். அந்த மாதிரி ஒரு குணம் வந்து வர்றதுங்கிறது கஷ்டம். பட் அப்படி பழகுவார் எல்லார்கிட்டயும். யார்கிட்டயும் வந்து போய் ஒரு கோவமா பேசுறதா, ஒரு மரியாதை இல்லாம நடந்துக்கிறதா கிடையாது. தங்கமா இருப்பாரு. அதே மாதிரி எனக்கு வந்து கல்யாணம்னு பிக்ஸ் ஆனதுக்கு அப்போ வந்து என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 12-10 படம் இருந்ததுமா. கவுண்டமணி சாரும் நானும் செந்தில் அண்ணனும். அப்புறம் பார்த்தா கல்யாணம்னு எப்போ வந்து பத்திரிகையில வந்து வந்ததோ டோட்டல் எல்லா படமும் கேன்சல் ஆச்சு. ஒரு படம் கூட கிடையாது. நான் அதான் சொன்னேன், இப்ப இந்த காலத்துல கல்யாணம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்ப இடுப்புல குழந்தைய தூக்கிட்டு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வராங்க. அப்ப வந்து கல்யாணம்ன்ற பேர் வந்தாவே படம் போயிடும், அவுட் ஆயிடும். கல்யாணம் பண்ணிக்க கூடாது, குழந்தை பெத்துக்க கூடாது, அதான் அந்த மாதிரி எல்லாம் நிறைய அப்ப இருந்தது. இப்ப அதெல்லாம் கிடையாதும்மா. இப்ப இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாம் கொடுத்து வச்சவங்கம்மா.